நம சிவாய. எல்லாம் வல்ல பஞ்சபூத பரம்பரையின் ஆசி அனைவருக்கும் கிடைக்க வேண்டுகிறேன். இந்த பதிவில் 2025 வருடம் மார்ச் மாதத்திற்கான கும்பராசிக்கான மாத பலன்களை பார்க்கலாம். அந்த வகையில் உங்கள் ராசிநாதன் மூலத்திரிகோணமாகிய கும்பத்திலே ராசியிலே இருக்கிறாரு. அவரோட 7ஆம் அதிபதியும் கூடியிருக்காங்க. 2ஆம் இடத்தை பார்த்திங்கன்னா சுக்கிரன், புதன், ராகு. சுக்கிரன் வக்ரகதியில் தான், ராகு வக்ரத்தில் தான் இருக்கார். 15ஆம் தேதிக்கு பிறகு புதன் பகவானும் வக்ரகதி ஆவார். ஆக 3 கிரகங்கள் 2ஆம் இடத்துல இருக்குது. 4ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்திருக்கார். 5ல் செவ்வாய் பகவான், 8வது ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கார். இது இந்த மாதத்திற்கான கிரக அடைவு. இதில் 15 நாட்களுக்கு பிறகு சூரிய பகவான் 2ஆம் இடத்துக்கு போயிடுவார், மீன ராசிக்கு. இந்த நிலையில் கும்பராசியை சேர்ந்தவங்க ரொம்ப கஷ்டமான காலத்திலேருந்து விடுபடுறீங்க. ஜென்ம சனியிலேருந்து விடுபடுறீங்க. இதனால் நிறைய கஷ்டங்கள் அடைந்திருக்கீங்க. அதாவது 40 வயதுக்கு கீழே உள்ளவங்க ரொம்ப மன அழுத்தங்களுக்கு ஏற்பட்டிருக்காங்க. திருமணமாகாமல் திருமண தடை ஏற்பட்டிருக்கு. வேலை கிடைக்காத நிலை, எங்கே சென்றாலும் அசிங்க, அவமானம், நஷ்டம், பொருள் விரயம், வெளிநாடு செல்றன்ட்டு அதில் முதலீடு பண்ணி காசை இழந்தவங்க இருக்காங்க. தொழிலை புதுசாக தொடங்குறன்ட்டு மன அழுத்தங்களுக்கு ஆளாகி நஷ்டத்தில் ஏற்பட்டிருக்கு. உறவு முறையிலையும் சிக்கல், உறவு பிரிஞ்சு போனது. இளம் பிள்ளைகளை எடுத்துக்கிட்டோம்னா 25 வயது சேர்ந்தவங்களுக்கெல்லாம், காலேஜ் படிக்கிற பிள்ளைங்கள்லாம் அனாவசியமாக இந்த காதல் விஷயம் அது இதுன்னு ஏற்பட்டு அந்த ஈர்ப்பில் திரிஞ்சு படிப்பையும் இழந்திருக்காங்க. சிலர் வாழ்க்கையும் நம்பி காதலில் நம்பி ஏமாந்துருக்காங்க. சிலர் சூசைட் பண்ணுற நிலைமைக்கு கூட போய் தப்பிச்சிருக்காங்க. இந்த நிலைமை அனைத்துமே இந்த ஜென்மசனி காலத்தில் அனுபவிச்சிருக்கீங்க. ஒரு வகையாக வர மாதம் 30ஆம் தேதி சனி பகவான் உங்கள் ராசி விட்டு விலகி 2ஆம் இடத்திற்கு போகிறார். அது உங்களுக்கு ஒரு பெரிய மன அழுத்தத்தை விலக்கி கொள்கிற நிலை ஏற்படுது. அந்த வகையில் சந்தோஷம் அடைந்து கொள்ளுங்கள். அடுத்தபடியாக உங்களுக்கு ஒரு கொடுப்பனை என்னவென்றால், உங்களுக்கு 4ஆம் இடத்துல குரு பகவான் இருக்கார். அவர் 4ஆம் இடத்துலேருந்து 8ஆம் இடத்தை பார்க்குறாரு, 10ஆம் இடத்தை பார்க்குறாரு, 12ஆம் இடத்தையும் பார்க்குறாரு. அந்த வகையில் சுப செலவுகள் நிறைய ஏற்படும். 10ஆம் இடத்தையும் பார்ப்பதனால நல்ல தொழிலில் இதுவரைக்கும் வேலை கிடைக்காம இருந்தவங்களுக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்பு, அதன் மூலம் கொஞ்சம் வருமானம்னு அடி எடுத்து வைக்கலாம். 8ஆம் இடத்தை பார்க்கும்போது உங்களுக்கு ஆயுள் விருத்தி அம்சம் ஆகும். எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள், இது நாள் வரைக்கும் ரொம்ப பிரேக் ஆகி சில காரியங்கள் நடக்கவே இல்லையே, அது எப்படா நடக்கும், இல்லை இந்த கம்பெனிக்கு நம்ம வேலைக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தோம், அது நடக்கவே இல்லையே அப்படின்னு ஏங்கி கொண்டிருந்தவங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் இந்த சனி பயிற்சிக்கு பிறகு உடனடியாக கிடைக்கும். இப்போ சனி சூரியன் இருக்கிறது இந்த ராசியிலே இருக்கிறதுனால 2 பாவகரங்கள் இருக்குது, ஒரு பெரிய டிஸ்டர்பன்ஸ் தான். அதனால் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கும் வீணான குழப்பமும் ஆகிட்டுருக்கீங்க. அதை தவிர்த்து கொள்வது நல்லது. என்றால் குரு பகவானினுடைய பார்வை உங்கள் தொழில் மீது கர்மஸ்தானத்தில் வர்றதுனால எப்படியும் வேலை வாய்ப்புங்கிறது இந்த இதற்கு முன்னர் ஏற்பட்ட நிலை மாறி தற்போது நல்ல நிலை ஏற்படுங்கிறது உறுதியான வாக்கு. அடுத்தபடியாக சனியின் பார்வை 7ஆம் இடத்துல விழுவதுனாலையும் சகோதர ஸ்தானத்தில் விழுவதுனாலையும் சகோதர வழியில் சிறு மன வருத்தங்கள் ஏற்படணும். 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால குடும்ப ரீதியான சில கணவன் மனைவிடைய சில கருத்து வேறுபாடு, பிரச்சனை, நான் சொன்னதை நீ செய்யலை, நீ சொன்னதை நான் கேட்கல, இப்படி அப்படின்ட்டு சில சலசலப்புகள் இருக்கத்தான் செய்யும். அது இப்போ தான் உங்களுக்கு ஜென்மசனிலேருந்து விலகி இருக்கீங்க. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ஒரு நல்ல நிலை ஏற்படும். அதனால் கவலைப்பட வேணாம். மிகுந்த பாரத்திலேருந்து விலகுறீங்கிறது ஒரு நல்ல பெருமூச்சை விட்டு கொள்ளுங்கள். மற்றபடியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு உங்களுடைய தனக்காரகன் புத பகவான் 2ஆம் இடத்தில் நீசமாக இருக்கார். 5க்கும் 8க்கும் உரியவராக இருக்கார். நீச பங்கமாகிடுவார். புத பகவான் எப்போதும் சூரியனுடைய வருவதனால அவருக்கு வக்ரங்கிறது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை. 2ஆம் இடம் வலுத்திருக்கு. உங்களுக்கு எப்படி இருந்தாலும் சுக்கிரனும் உச்சமாகி வக்ரமாக இருக்கார், ராகு பகவான் இருக்கார். ஆக எங்கிருந்தோ உங்களுக்கு பண வசதி வந்து கொண்டிருக்கும். வேலையில் கூட ஒரு
உங்களுடைய பேர் வெளியில் தெரிகிற அளவுக்கு இப்போ தான் உங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்கள்லையோ வேலை பார்க்குற இடங்கள்லையும் ஒரு பேர் நல்ல பேர் உங்களுக்கு பதிவாகும், ரிஜிஸ்டர் ஆகும். அதனால் வருமானம் வந்துகிட்ருக்கும். நீங்கள் உங்களுடைய வீணான பழைய நினைவுகளில் உள்ள குழப்பங்களை நீக்கிக்கிட்டாவே போதுமானது. அந்த வகையில் 5ஆம் இடத்துல உங்களுக்கு 3க்கும் 10க்கும் உரிய செவ்வாய் இருக்கார். அவர் 8ஆம் இடத்தை பார்க்கறதுனால வீணான கொஞ்சம் மருத்துவ செலவு, வைத்திய செலவு இது மாதிரி ஏற்படும். வயிறு சம்பந்தமான இது, நியூட்ரஸு, வயிற்று சம்பந்தமான இது, கிட்னி ப்ராப்ளம் உள்ளவங்களுக்கு, அதாவது மறைமுக உறுப்புகள் சம்பந்தமான சிறு பிரச்சனைகள் இருக்க தான் செய்யும். ஸ்டோன் இருக்கலாம், இரத்த குறைபாடு, இரத்த அணுக்கள் பிரச்சனை, இது மாதிரி பழைய நிலையிலேருந்து டாக்டர்கிட்ட காமிச்சிட்ருக்கவங்களுக்கு அது கொஞ்சம் இருக்க தான் செய்யும். சூரியனுடைய மாற்றத்திற்கு பிறகு சேஞ்சு 2ஆம் இடத்திற்கு மாறும்போது கொஞ்சம் நிலை மாறும். இருந்தாலும் டாக்டர் கன்சல்டிங் பண்ணிக்கங்க. மற்றபடியாக உங்களுக்கு குடும்பம் அமைப்பு நன்றாக இருக்குது. திருமணத்தில் இது வரைக்கும் அப்படியே திருமணம் பிரேக் ஆகிட்டு இருந்துச்சு அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு குரு பயிற்சியிலேருந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். குரு பயிற்சி ஆகி உங்களுக்கு 5ஆம் இடத்துக்கு செல்லும்போது உங்களுக்கு திருமண தடைகள் விலகி குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் கூட அதற்கான ஒரு நல்ல செய்தி கிடைக்க வாய்ப்பு இருக்குது. பிள்ளைகள் மூலம் சிறு மன வருத்தங்கள் இருக்க தான் செய்யும் சிலருக்கு. உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குங்கிறத வச்சு தான் முழு டீட்டெயில்ஸ் கரெக்டாக கிளியர் ஆகும். இருந்தாலும் இந்த வருஷ பலன்களில் மாத கிரகம் தான் அது மாறி போகிறது தான் செவ்வாய் பகவான். அதனால் தற்போதைக்கு பிள்ளைகளால் சிறு பிள்ளைகள் ஏதாவது விழுந்து எந்திரிக்கிறது, ஆஸ்பத்திரி அது இதுன்னு ஏதாவது சின்ன செலவுகள் இருக்கும். பிள்ளைகளை கவனிச்சிங்க. வேலை ஆட்கள்னால இருக்கிற பிரச்சனை எல்லாமே இன்னும் ஒரு வாரத்தில் கிளியர் ஆகிடுங்க. கம்பெனி வச்சுருக்கவங்க, கம்பெனியில் வேலை ஆட்கள்கிட்ட பிரச்சனை, வேலையாட்கள் சரியாக வேலை செய்யலை, பணம் நஷ்டமாகுது, விரயமாகுது அப்படிங்கிறதெல்லாம் இனிமேல் ஒத்து வருவாங்க. அவங்கெல்லாம் கொஞ்சம் எப்படி தான் அந்த பிளேட் மாறுனுச்சின்னு தெரியாது, அந்த மாதிரி மாறி ஒரு நல்ல நிலைக்கு வந்துடுவாங்க. புதிதாக தொழில் செய்கிறவங்க இனிமேல் செய்யலாம். தைரியமாக கொஞ்சம் இறங்குங்க. அதிக பொருள் பண முதலீடு செய்ய வேண்டாம். குறைந்தமான இதெல்லாம் ஃபஸ்ட்டு ஆரம்பிங்க. பிக்கப் ஆகிறத வச்சு அதிலேருந்து நீங்கள் முதலீடு செய்கிறது நல்லது. அலுவலகத்தில் இருக்கவங்களுக்கு நல்ல பேர் கிடைக்கும். முன்னாடியே சொல்லியிருக்கேன், நல்ல பேர் கிடைக்கும். அவங்க நல்ல பொதுவாகவே மகர கும்ப ராசியில் உள்ளவங்க உழைப்புக்கு என்றைக்குமே சலிக்க மாட்டாங்க. வேலைன்னு திரிவாங்க. அந்த வகையில் சனி பகவான் மூலத்திரிகோணத்தில் இருக்கிறதுனால, உங்கள் ராசியில் இருக்கிறதுனால வேலையில் கடுமையாக உழைப்பீங்க. அதுக்கான ஒரு பலாபலன், ஒரு கிஃப்ட்டு இனிமேல் கிடைக்க ஆரம்பிக்கும். நீங்கள் எதுலேயும் முதலீடு செய்கிறா இருந்தால் தொழில் முதலீடு செய்யலாம். கன்ஸ்ட்ரக்ஷனில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணி செய்யுங்க. கொஞ்சம் 2-3 மாதம் ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கன்ஸ்ட்ரக்ஷனில் வரலாம். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் இருக்கவங்க நல்லா படிப்பாங்க. அவங்களுக்கு எந்த தடையும் இருக்காது. வெளிநாடு செல்லணும்னு நினைக்கிறவங்க வெளிநாடு செல்லலாம். வெளிநாடு செல்ல முயற்சி பண்ணுறவங்க இப்போலேருந்து முயற்சி பண்ணிங்கன்னா சரியாக இருக்கும். தாய் தந்தையர் வழியில் தற்போது தந்தைக்கு சிறு பிரச்சனை உள்ளவங்க கொஞ்சம் கவனமாக ஈடுபடுங்க. வேறு ஒன்றும் தந்தைக்கெல்லாம் பெரும் விதமாக எந்த விதமான ஆபத்தும் வராது. அதாவது இப்போது உள்ள கிரகத்தின்படி உங்கள் ராசிக்கு. அடுத்தபடியாக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. வருமானம் வர ஆரம்பிக்கும். இனிமேலும் படிக்கிற பிள்ளைங்களாம் இந்த தொழில் முனைவோருக்கு இந்த சாயப்பட்டறை, சனியின் சம்பந்தமான பிளாஸ்டிக் தொழிற்சாலை, இது வரைக்கும் தூங்கிட்டு இருந்த தொழிற்சாலையெல்லாம், இரும்பு எஃகு தொழிற்சாலை இதெல்லாம் மீண்டும் புத்துயிர் பெறப்போகுது. காய்கறி வியாபாரத்தில் இருக்கவங்க, வியாபார ரீதியாக இருக்கிறவங்க, கப்பல் வணிகம் பண்ணுறவங்க, அப்பளங்கள் பணியில் ஈடுபட்டிருக்கவங்க, அப்பள தொழில் செய்வாங்க, வீடுகளில் செய்கிறவங்க தொழிலெலாம் கொஞ்சம் சிறு தொழில் முனைவோருக்கெல்லாம் இனிமேல் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும். பிரச்சனை இல்லை. மொத்தத்தில் இந்த மாதம் கும்பராசிக்கு நன்றாக இருக்குது. அடுத்தபடியாக உங்களுக்கு சனி பகவான் 2ஆம் இடத்திற்கு போன பிறகு கொஞ்சம் அழுத்தம் ஏற்படும். 2ஆம் இடத்துல வீண் விரைய செலவுகள் ஏற்பட தான் செய்யும். அது 30ஆம் தேதிக்கு பிறகு அடுத்த மாதம் பார்க்கலாம். ஏன்னா பிறகு உங்கள் ராசிக்கு ராகு பகவான் மாறி வருவார் மே மாதத்திற்கு பிறகு. அது பிறகு அடுத்தது பார்க்கலாம். இப்போதைய நிலவருக்கு நீங்கள் ஜென்மசனியிலேருந்து விலகி பாதச்சனிக்கு போகிறீங்க. உங்களுக்கு இனிமேல் நல்ல காரியம் நடக்க ஆரம்பிக்கும். தைரியமாக செயல்படுங்க, நல்லா இருப்பீங்க. இந்த வீடியோ பார்த்துட்ருக்கவங்க லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஊக்கம் கொடுத்தா தான் நாங்கள் அடுத்தடுத்த வீடியோக்களை உங்களுக்கு நிறைய கருத்துக்களை சொல்ல இருக்கோம்.
அதனால் உங்களுடைய ஆதரவை தெரியப்படுத்துங்க. நன்றி. நமசிவாய.